ஹலோ மக்களே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து சளிக்கு மருந்து பார்க்க போகிறோம். நெஞ்சு சளியாக இருக்கட்டும், இல்லை தூசினால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தொண்டையில் வந்துட்டு ஒரு கபம் இருமல் தொடர்ந்து வர்றதா இருக்கட்டும், இல்லை சளினால் இருக்கட்டும், இல்லை இந்த மாசு பொல்யூஷனால் எதுனாலுமே வந்து இந்த கஷாயம் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பார்க்கலாம். இதை வந்துட்டு சிம்லேயே வச்சுருக்கணும். 1/4 மணி நேரம் சிம்மில் வைக்கணும். அப்புறம் மூடி போட்டுடணும். இப்போ நான் வந்து கொதிக்க காமிக்கிறேன். அதான் மூடி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்திரத்தை, நறுக்கு மூலம் இந்த ஐட்டங்கள்லாம் போடும்போது நம்மளுக்கு அல்சர் வரும். கொஞ்சம் லைட்டாக காரம் ரொம்ப இல்லையா அந்த காலத்து மருந்துகள். ஸோ ஓமம் போட்டிருக்கோம், ஜீரகமும் போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அப்ராக்சிமேட்டாக பெரிய ஆள்னா 30 ml, சின்ன பசங்கன்னா 10 ml, மீடியம்னா 10 to 15 இயர்ஸ்னால் 15 ml கொடுக்கலாம். எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இஞ்சி அடிக்கிறதுல ஒன்றும் இல்லை, ஏலக்காய், கிராம்பு இந்த ரெண்டையுமே நல்லா பொடி பண்ணிவிட்டு இஞ்சி அடிக்கிறத வச்சு இடிச்சிட்டு நம்ம படுக்க போகிற இடம் இருக்குல்ல, பில்லோ பெட்ஷீட்டை சுற்றி படுக்கிற பெல்லோ பாயில் வந்து அப்படி சுற்றி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தொண்டையில் இருக்கிற சளி அந்த இதனால் வந்து அடுத்தவங்களுக்கும் பரவாது, நம்மளுக்குமே வந்து இது நைட்டெல்லாம் ஏசினாலும் ஓகே தான். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல இந்த ஸ்மெல்லுக்கே வந்துட்டு இன்ஹேல் பண்ணுறோம். இதை ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப ஒரு சுவாச நிவாரணி மாதிரி தான். நல்லா இன்ஹேல் பண்ண நம்ம செஸ்ட்டுக்கு அப்படியே பிரான்ச்சஸ்க்கெலாம் போய் அதனுடைய ஆல்வியோல இருக்கு இல்லையா, அந்த நுரையீரலுடைய 2 பகுதி பிரியும்ல, அந்த ப்ளூரா அந்த இதிலலாம் வந்துட்டு காற்று பைகள், சுவாச மண்டலங்களை எல்லாம் நல்லா உள்ளே போயிட்டு சூப்பரான காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்குது. தொண்டையில் இருக்கிற சளி, நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே காணாமல் போயிடும். ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சா வீட்டில் எல்லாருக்கும் வரும் இல்லையா, இதெல்லாம் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணும்போது முடிஞ்ச வரை வராது, அதிகமாக வராது, கம்மியாக வந்துட்டு அப்படியே சரியாயிடும். அதனால் நீங்கள் அந்த பொடிகள், தனி மாத்திரைகள், அப்புறம் சளிக்கு ஆன்டிபயோட்டிக் அது இதுன்னு ஒன்று வாங்கி கொடுக்காம இதை வந்து நம்ம இது எப்போ நல்லா சரியாகும்னா மந்த்லி ஒன்ஸ் இதை ரொட்டீனாக போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இது எப்போவுமே வந்துட்டு ஒரு சின்ன காட்டன் துணியில் அங்கங்கே முடிச்சு போட்டு 4 மூலையிலையும் போட்டோம்னா இது ரொம்ப நாள் இது வரும். இதை வந்து தூரெலாம் போடவே வேண்டாம். இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி தான் விட போகிறேன். கொஞ்சம் அதிகமாக இருக்குது சளி. ஸோ மற்ற நேரங்களில் 4 உருண்டை போட்டு மூலையில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப